இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள் 22/2/2026 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32. லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 12:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 3:30 முதல் கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும், ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும், குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும், யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசுவதும் நல்லது. வெளிப்படையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று பணிகளை துல்லியமான தரத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவினை என்று உங்கள் துணை இடத்துல தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல அனுசரணையாகவும் இருப்பீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் சாதகமாகவும் முடியும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் அதிகரிக்கும். வேலையின் காரணமாக அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அத்தியாவசியமான செலவுகளும் இருக்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். யாரையும் யாருக்காகவும் சிபாரிசு செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். காதல் விவகாரங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுக்காக பரிசு பொருட்களையும் வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். வண்டி வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். எதிலும் கட்டுப்பாடுடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். அந்நிய வர்த்தகத்துல லாபமும் உண்டாகும். எதிர்பாராத சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சின்ன சின்ன திட்டமிடுதல்களும் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல மன அமைதியாகவும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தரமான நேரத்தை அவர்களுடன் செலவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமான போக்கும் இருக்கும். தயக்கங்களும் நீங்கி தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விற்பனையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான புதிய உறவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். உடனே முடிக்கக்கூடிய சில வேலைகள்ல கூட இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். என்ற சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை கூறுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் சாதகமாகவும் அமையும். பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். தங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனைவியின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதில தன்னம்பிக்கையும் தைரியத்துடனும் இருப்பீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். முக்கியமான பணிகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். தொழில் துறையில நீங்க எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பிடித்தமான நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். இன்று குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வாகன மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பெற்றோர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த சில ஆதரவான போக்கும் இருக்கும். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும்.
வேலைகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாகவும் இருக்கும். நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க, சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணிகளை உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு வளமான நாளாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வருமான வாய்ப்புகளும் இருக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நுட்பமாக வேலைகள் செய்வதனால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய திட்டங்களின் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில யோகமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்கள் ஒருவர் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயத்துல புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. இன்று உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். புதிய வீடு மனை இடங்கள் வாங்குவது சாதகமாகவும் முடியும். வெளியூர் பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அனைவரிடத்திலுமே கனிவாக பேசவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய அனுசரணையையும் பெற்றுவிடுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வழக்குல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய துறையில சில முக்கியமான மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று தேவையற்ற விஷயங்களை பற்றி நீங்க அஞ்சாமல் இருப்பதும் நல்லது. இன்று ஏதாவது ஒரு சங்கத்திலோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பிலோ தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்களிலும் இதனால கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய நம்பிக்கைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பாக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மூத்த உடன்பிறப்புகள் சாதகமாகவும் இருப்பாங்க. கலைத்துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடை வளர்ப்பு துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவைகள் இன்று நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்காளிகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்ப சூழ்நிலைகளும் சரியாகும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும்.
ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிரபலமான மனிதர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் உண்டாகும், பணவரவும் இருக்கும். குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. முன்கோபமின்றி பொறுமையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வேலையிடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல நீங்க சண்டை போடவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. புதிய திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். சகோதரர்களுடைய வகையில அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. நண்பர்கள் இடத்துல எதிர்பார்த்த தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிது அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். என்று மற்றவர்களை சார்ந்து இருப்பதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய வேலைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. முடிவு எடுக்கக்கூடிய திறன்ல கவனமாகவும் இருங்க. எதிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். உங்களுடைய ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். திட்டமிடுவதும் நடப்பதும் சமமாகவே இருக்கும். கல்வி பணிகள்ல சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் ஆர்வமும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். தாய்வழி உறவினர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன கவலைகளும் வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில செய்யும் தவறுகளின் காரணமாக மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகள்ல கவனமாகவும் இருங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவு முறை சுமூகமாகவும் இருக்கும். பிரச்சனைகளை சமாளிப்பதில் உங்கள் துணையுடனான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவர்களும் என்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகளில் எதிர்பாராத வருமானமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையாரினுடைய மனம் நோகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையாகவும் பேசவும் செய்வீங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலத்திற்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்களை மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இணையம் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது கவனக்குறைவாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். வாக்குறுதிகளை தரும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கிட்ட உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான வேலைகளை இப்பொழுது நீங்க பார்க்கவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயார் இடத்துல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வேலையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். உங்களுடைய கோபத்தை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய மனநிலையை பணிகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. பதட்டப்படவும் வேண்டாம். குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி இருக்கின்ற பிரச்சனைகளை சரியாக கையாளவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். இன்று உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த பணிகள்ல எண்ணிய முடிவுகளும் எடுப்பீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளும் நீங்கும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சாந்தமாக உரையாடக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கூடுதல் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வலுவான நிதி ஆதாரத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற சிறந்த ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதுல சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அரசு துறையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். வேலை சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சற்று மன சுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. எதிரிகளையும் வீழ்த்தவும் செய்வீங்க. தனவரவும் இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பிடிவாதமான போக்கினை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் சென்று வரும் பொழுது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்திலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சமூகம் சார்ந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனமாகவும் இருப்பீங்க. குறிப்பிடத்தகுந்த பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல முன்னேற்றமும் இருக்கும். வேலை தொடர்பாக எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். இன்று வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முதலீடுகள் சார்ந்த திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய நலன்ல அதிக கவனமாகவும் இருப்பீங்க. யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப விவகாரங்களை பகிர்ந்து கொள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தடைப்பட்ட தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். எதிர்பாராத சில சுப செலவுகளும் இருக்கும். கலைத்துறைகள்ல லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியுடனும் ஆறுதலாகவும் உணர்வீங்க. அனுபவ அறிவும் அதிகரிக்கும். நல்ல ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். அதிக பணிகள் இருந்தாலுமே அதை பற்றி நீங்க கவலைப்படவும் வேண்டாம். பணிகள் சுமூகமாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக அனைத்தும் சுமூகமாகவும் நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அதிகமாக யோசிப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சாதுரியமாக செயல்படவும் செய்வீங்க. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய திறமைகளின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். இன்று மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். தெய்வ அனுகூலம் மிக்க நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று செயல்களை முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது. வேலையில உயர்வும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் விஷயத்துல உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. காரசாரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு வயிற்று உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனமும் ஈடுபடவும் காண்பீங்க. பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையினால ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். மன இறுக்கங்களும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்கள் உற்சாகத்துடனும் செயல்படுவாங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த மனக்குறைகளும் நீங்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான வேலைகள்ல நல்ல அனுபவத்தையும் பெற்றுவிடுவீங்க. செயல்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. எதிரிகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வகையில ஆதரவான சூழலும் உண்டாகும். ஆரோக்கியம் நிமித்தமான எண்ணங்களும் மேம்படும். வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்குங்க. இன்று தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை திறம்பட ஆற்றுவதும் நல்லது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில் சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல அமைதியை வெளிப்படுத்துவதும் நல்லது. அவசரமாக செயல்படவும் வேண்டாங்க. சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஜாக்கிரதையாக பணத்தை கையாளவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். தொழில புதிய பாதைகளும் தென்படும். வியாபாரத்துல நண்பர்களுடைய உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டில இருந்து நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். வேலையில மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நீங்க எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு பணிகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய தொழில் ஆரம்பிப்பதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலுமே இதனை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத அலைச்சல்களும் மனக்குழப்பங்களும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருந்து வந்த அதிருப்தியான சூழ்நிலைகளும் மாறும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நண்பர்கள் மற்றும் அன்பிற்கு உரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல கவனத்தை செலுத்தாமல் இருப்பதும் நல்லது. சொந்த திறனை பயன்படுத்துவதும் நல்லது. உங்களுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிக்கவும் வேண்டாம். சில தேவையற்ற விஷயங்களுக்காக நேர விரயங்களும் செய்யவும் வேண்டாம். நேர்மையாகவும் செயல்படுவீங்க. வேலை தொடர்பாக நிலைமை சாதகமாகவும் அமையும். தம்பதிகளுக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். வழக்கு தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். பழைய நினைவுகளின் மூலமாக சோர்வும் ஏற்படலாம். தேவையற்ற சஞ்சலங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பாலின மக்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். பணிகளை குறித்த நேரத்திற்கு உள்ளாகவே முடிக்கவும் செய்வீங்க. தவறுகளில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும். சூழ்நிலைகளை நல்லபடியாக சமாளிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. மன நிம்மதி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். அரசு வேலையில பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான ஆர்வமும் அதிகரிக்கும்.
பணவரவும் இருக்கும், தொழில மேன்மையும் உண்டாகும், உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றியையும் காணலாம். சட்டென கோபப்படுகின்ற வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய அளவுல நீங்க கோபப்படவும் வேண்டாங்க, விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனம் போன போக்குல நீங்க பேசவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பதும் நல்லது. திடீர் பயணங்களினால செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்வதில் கவனமாகவும் இருங்க. ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வேலைகள்ல சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமாகவும் இருப்பீங்க. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகள் லாபகரமாகவும் அமையும். பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த முறையில உங்களுடைய பணிகளை உற்சாகமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையின் மதிப்பை புரிந்தும் செயல்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு சுற்றுலா பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சிலருக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதும் நல்லது. தன தானிய விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் விடாப்படியாக செயல்பட்டு வெற்றி காணவும் செய்வீங்க. ஏதோ ஒரு வகையில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மன அழுத்தங்களும் குறையும். எதிர்பாராத சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். சிலருக்கு சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல பிரச்சனைகள் இருந்தாலுமே இதனை எல்லாமே நீங்க நல்லபடியாக எதிர்கொண்டு வெற்றி பெறவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். கற்றல் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உங்களுடைய பிடிவாதமான குணத்தினை மாற்றிக்கொள்வதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும்.
சில நடவடிக்கைகளின் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல நல்ல செயல்திறனுடனும் இருப்பீங்க. திறமைகள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. இன்று உங்களுடைய எதிர்கால நலன் கருதி முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகள் இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்திற்கு தேவையான சில மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பதவி உயர்வுகளும் இருக்கும். வேலை திறனினால பரிசு பொருட்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் நிகழ்ச்சிகள்ல மகிழ்ச்சியுடன் கலந்தும் கொள்வீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வேலையில சற்று சிரமங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். எடுத்த காரியங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மனைவியின் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. செலவுகள் செய்வதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. அரசு அதிகாரிகள் இடத்துல பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகளும் தடையின்றியும் முடியும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. மன நிறைவாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிலும் என்று பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. பழைய நினைவுகளின் மூலமாக சோர்வும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நம்பிக்கையும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சரியான புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அனைத்து செயல்களையுமே திட்டமிட்டு முறைப்படி செய்வதும் நல்லது. யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையில இருந்து வந்த பற்றாக்குறைகளும் நீங்கும்.
என்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். பொருளாதார வசதியும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய தெம்புடனும் இருப்பீங்க. தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் காணலாம். அந்நியர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. சில ஆதரவுகளும் இருக்கும். தன லாபமும் இருக்கும். தெய்வ பக்தியுடனும் இருப்பீங்க. சிலருக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். உயர்வும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் அதிகரிக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவசரப்பட்டு சில நேரங்கள்ல நீங்க கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல ஒருவரை ஒருவர் குறை கூறவும் வேண்டாம். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை வெளிப்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடன் போராடியாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதள தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வர்த்தக முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்களும் கிடைக்கவும் காண்பீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.